ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் நமக்கு வரக்கூடிய கால்ஸ் இல்லை நம்ம யாருக்காவது பண்ணக்கூடிய கால்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியாமல் வேற யாருக்காவது ஃபார்வர்ட் ஆகுதா, இல்லை யாராவது நம்ம காலை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஃபோனில் நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு தேவையில்லாத அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகி அதுக்கு நம்மளுடைய காலிங்கு, கான்டாக்ட், மைக்ரோஃபோன், எஸ்எம்எஸ் மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்மிஷன் எல்லாம் எனேபிள் பண்ணி நம்ம ஃபோனை மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்குதான். இதையெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் கண்டிப்பாக செக் பண்ண வேண்டிய ஒரு 4 செட்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த செட்டிங்ஸ்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு அப்ளிகேஷனோ இல்லை தேவையில்லாத பர்மிஷனோ எனேபிள் ஆகி நம்மளுடைய காலை யாராவது மானிட்டர் பண்ணுறாங்களா, இல்லை ஃபார்வர்டு ஆகிருக்கா, இல்லை வேற அப்ளிகேஷனை வச்சு நம்மளுடைய மொபைல் டோட்டலாகவே வாட்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் செக் பண்ண வேண்டிய முக்கியமான செட்டிங்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என் கையில் 2 மொபைல் இருக்குது. இந்த 2 மொபைல்லையும் இருக்கிற செட்டிங்ஸை பார்த்தோம்னாவே போதும். நீங்கள் எந்த பிராண்ட் மொபைல் கையில் வச்சுருந்தாலும் அதுக்கு ரொம்ப நியரஸ்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? என் கையில் இருக்கிற ஃபஸ்ட்டு மொபைலில் ஃபோன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது டாப் லெஃப்டில் இருக்கிற 3 லைன்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ்குள்ள காலிங் அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்குது. காலிங் அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். காலிங் அக்கௌண்ட்ஸ்குள்ள சிம் 1, இந்த மொபைலில் நான் சிம் 1 தான் போட்டிருக்கேன். ஸோ சிம் 1 நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 சிம் போட்டிருந்தீங்கனாலும் செப்பரேட்டாக கிளிக் பண்ணணும். நான் சிம் 1 கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கால் ஃபார்வர்டிங், கால் பேரிங் இருக்கு. இதில் கால் ஃபார்வர்டிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது செகண்டாக இருக்கக்கூடிய இந்த மொபைல்லையும் ஃபோன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டாப் ரைட்டில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள கால் ஃபார்வர்டிங் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன ப்ராசஸ் ஆகுது. ஸோ நம்மளுடைய கால் ஃபார்வர்ட் ஆகியிருக்கா அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, ஆல்வேஸ் ஃபார்வர்டுங்கிறது ஆஃப்ல இருக்கணும், வென் பிஸி ஆஃப்ல இருக்கணும், வென் அன்ஆன்சர்டுங்கிறது ஆஃப்ல இருக்கணும், வென் அன்ரீச்சபிள் அப்படிங்கிறது நம்பர் எதுவும் இல்லாமல் ஆஃப்ல இருக்கணும். ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் மொபைலில் வென் அன்ரீச்சபிளில் நம்பர் இருக்கு. ஸோ வென் அன்ரீச்சபிளை கிளிக் பண்ணிக்க, அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை டெலீட் பண்ணிக்க. டெலீட் பண்ணிட்டு அப்டேட்டுன்னு கொடுங்க. உடனே இது அப்டேட் ஆகி ஆஃப்னு வரணும். சப்போஸ் டு பி இது ஆஃப்னு வரல அப்படின்னா நீங்கள் உடனே இது நமக்கு ஹேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இது சிம் ஆப்ரேட்டரை பொறுத்து நம்பரை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் அப்டேட் கொடுத்த பின்னாலையும் வென் அன்ரீச்சபிள் சேம் நம்பரோட உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சுன்னா உடனே ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது ஒரு கேரியர் வாய்ஸ் மெயிலு, காலோட டைவர்ஷன் சர்வீஸ், அதாவது நம்மளுடைய விஐ நெட்வொர்க்கு, ஏர்டெல் நெட்வொர்க்கு, ஜியோ நெட்வொர்க் மூலமாக கொடுத்ததாக இருக்கும். ஓகேங்களா? இதை இன்னும் நம்ம ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா, ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு நம்பர் டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா உடனே டயலரை ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களுடைய மொபைலில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஹேஷ் சிம்பிள் 002 ஹேஷ் சிம்பிள் போட்டு நீங்கள் டயல் பண்ணுங்கள். காலிங் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆல் ஃபார்வர்டிங்கும் டிசேபிள் ஆகிடும். டிசேபிள் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் *62# கால் பண்ணுங்கள். உடனே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி உங்களுக்கு வரும். இதில் பாருங்கள், 002 and 62 இந்த கமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணியும் வென் அன்ரீச்சபிள் ஃபார்வர்டிங்கில் ஒரு நம்பர் வந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லைங்களா? இதுக்கு காரணம் உடனே ஹேக் ஆயிடுச்சுங்கிறது கிடையாது. ஸோ அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கில்
அவங்க ஒரு வாய்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய அஃபீஷியல் நம்பர். இல்லை எனக்கு இது ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணணும்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அவங்கக்கிட்ட கால் ஃபார்வர்டிங் அன்ரீச்சபிளில் உங்களுடைய கேரியர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை சொன்னீங்கன்னா போதும், உடனே அவங்க ரிமூவ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மொபைலில் பாருங்கள் எல்லாமே ஆஃபில் இருக்குது. ஓகேங்களா? இந்த மொபைல் ரொம்ப செக்யூராக இருக்குது. இந்த மொபைலும் செக்யூர் தான். பட் கேரியர் நெட்வொர்க் ப்ரொவைடருடைய நம்பரை இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரிமூவ் ஆக மாட்டேங்குது. இது கஸ்டமர் கேரில் கூப்பிட்டு சொல்லி ரிமூவ் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம ஃபோனில் ரொம்ப முக்கியமான ஒரு செட்டிங்ஸை செக் பண்ணணும். அதாவது நம்ம கால்ஸ் எல்லாமே எந்த அப்ளிகேஷன் மூலமாக ஹேண்டில் பண்ணுது. நம்ம ஃபோனுக்கு தெரியாமல் வேறொரு காலிங் அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாக செட் பண்ணி இருக்குதா இல்லையா? அப்படி இருந்தால் என்ன ஆகும்? அதனால நம்மளுடைய மொபைலில் சைலண்டாக பேக்ரவுண்டில் வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஃபோன் அப்ளிகேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். என் கையில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஆப்ஸ்க்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிஃபால்ட் ஆப்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பாருங்கள் நிறைய டிஃபால்ட் ஆப்ஸ் இருக்குது. இதில் நம்ம கண்டிப்பாக செக் பண்ண வேண்டியது எஸ்எம்எஸ் ஆப், ஃபோன் ஆப் அண்ட் காலர் ஐடி ஆப். ஓகேங்களா? இப்போ ஃபோன் ஆப்பை கிளிக் பண்ணுறீங்க. ஒரே ஒரு ஃபோன், அதாவது நீங்கள் ட்ரூ காலரெல்லாம் எனேபிள் ஆகிருந்தது, இல்லை வேறு ஏதாவது அப்ளிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் டிஃபால்ட் ஆப்பாக செட் ஆகிருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா உடனே நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஃபோன் சிஸ்டத்துடைய டிஃபால்ட் அப்ளிகேஷனுக்கு சூஸ் பண்ணிக்கங்க. பாருங்கள் இதில் ஒன்று தான் இருக்குது. அடுத்து இதுக்கு மேலே டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. எஸ்எம்எஸ் ஆப்பை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்கள் இந்த எஸ்எம்எஸ்க்குள்ளே மை ஜியோ எஸ்எம்எஸ்ன்னு இருக்குது. இதே மாதிரி வேறு ஏதாவது தேவையில்லாத அப்ளிகேஷன் உள்ளே இருந்து அதை டிஃபால்ட்டாக வச்சுருந்ததுன்னா நீங்கள் நார்மலான மெசேஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த மெசேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து இதுக்கு மேலே டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. அடுத்து இதுலேயே காலர் ஐடி அண்ட் ஸ்பேம் ஆப்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்குள்ளே ஃபோன் அப்ளிகேஷனை தான் சூஸ் பண்ணிக்கணும். வேறு ஏதாவது தேவையில்லாத அப்ளிகேஷனை ஏதாவது சூஸ் பண்ணி இருந்ததுன்னா ஃபோன் அப்ளிகேஷனை சூஸ் பண்ணணும், இல்லைன்னா நன்னுங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை செலக்ட் ஆகிருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன் ஆர் நன்னை சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணுறது மூலமாக வேறொரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் உங்களை மானிட்டர் பண்ணாது. அடுத்தது நம்ம முக்கியமாக செக் பண்ண வேண்டியது, இப்போ நம்மளுடைய கால் ஆப்ஸ் அப்படின்னா ஃபோன் ஆப் இருக்குது, கான்டாக்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கெல்லாம் எந்தெந்த அப்ளிகேஷன் பர்மிஷன் கொடுத்துருக்கு, அதாவது எந்தெந்த அப்ளிகேஷனுக்கெல்லாம் பர்மிஷன் எடுத்திருக்கு. ஸோ இதில் தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது பர்மிஷன் எடுத்திருந்தால் அதை மானிட்டர் பண்ணி உடனே நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். அது எப்படி நம்ம செக் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஸ்க்குள்ளே சி ஆல் ஆப்ஸ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா கான்டாக்ட்ன்ட்டு வருது பாருங்கள். கான்டாக்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த கான்டாக்டுக்குள்ளே பர்மிஷன்ஸ் இருக்கு பாருங்கள். பர்மிஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த அலௌடுன்னு இருக்கு பாருங்கள். இந்த அலௌடில் கால் லாக், கான்டாக்ட், நோட்டிஃபிகேஷன், ஃபோனு, எஸ்எம்எஸ் இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியாத சம்பந்தம் இல்லாத ஏதாவது அப்ளிகேஷன் இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி டோன்ட் அலோன்னு கொடுத்துக்குங்க. இப்போ இதில் எந்த அப்ளிகேஷனுமே இல்லை, அதனால் ஆஸ் இட் இஸ் நான் விட்டுறேன். ஸோ கான்டாக்டை நீங்கள் செக் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி ப்ரீவியஸ் ஸ்டெப் வாங்க. மறுபடியும் டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. இப்போ கான்டாக்ட்டுக்கு வெளியே வந்தாச்சு. இப்போ மறுபடியும் நீங்கள் லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபோன் அப்ளிகேஷனுக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபோன் அப்ளிகேஷனுக்குள்ளே பர்மிஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே எந்தெந்த அப்ளிகேஷனுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பார்க்குறோம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், நியர்பை டிவைசஸ்க்கு நம்ம காலிங் அப்ளிகேஷன் பர்மிஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் எனேபிள் பண்ணியிருக்கு. பட் இது தெரிஞ்ச அப்ளிகேஷனுங்கிறதுனால நம்ம நாட் அலோ, டோன்ட் அலோங்கிறது கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் உங்களுக்கு ஏதாவது தெரியாத, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்காத ஒரு அப்ளிகேஷன் இந்த இடத்துல அலோடில் இருந்துன்னா தயவு செஞ்சு கிளிக் பண்ணி டிசேபிள் கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அது நம்மளை
ஃபோன் அப்ளிகேஷனையும் கான்டாக்டையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கங்க. சரி, இதே மாதிரி தான் நம்ம செகண்டாக இருக்கிற மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஆப்ஸ்குள்ளே ரெண்டாவதாக இருக்கிறது மேனேஜ் ஆப்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே லைட்டாக நீங்கள் கீழே வந்தீங்கன்னா சேம் இதுக்குள்ளேயும் கான்டாக்ட் அதே மாதிரி ஃபோன் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கான்டாக்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் பர்மிஷன், ஆப் பர்மிஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. இதுக்குள்ளேயும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியாத ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் நீங்கள் டினைன்னு கொடுத்துக்குங்க. ஓகேங்களா, இந்த கான்டாக்ட் அண்ட் ஃபோனையும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.